அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வந்து 10 கொஸ்டினாக டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது நாகரிகம், கலை, உழுதல், பொன் ஏர் பூட்டுதல். ஆன்சர் பொன் ஏர் பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன் ஏர் பூட்டுதல். கொஸ்டின் 2. பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை, ஆனி, ஆடி, தை. ஆன்சர் சித்திரை. பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை மாதம். பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னா என்னதுன்னா முதலாக ஒரு நிலத்தில் ஒரு நல்ல நாளில் ஏர் பூட்டி உழவு செய்வது, அதுதான் பொன்னேர் பூட்டுதல். கொஸ்டின் 3. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் அகலிகை, ஆத்ம சிந்தனை, கூப்பாரா படைப்புகள், ஏர்முனை. ஆன்சர் கூப்பாரா படைப்புகள். ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் கூப்பாரா படைப்புகள். கு என்பது கும்பகோணம், பா என்பது அவருடைய தந்தை பெயர், ரா என்பது ராசகோபாலன். பட்ட பிரம்மையர், ஜானகி இவங்க 2 பேருக்கும் 1902ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு. இறப்பு 1944. கொஸ்டின் 4. கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களின் ஒன்று தமிழ் ஊழியன், தினமணி, இந்தியா, கிராம ஊழியன். ஆன்சர் கிராம ஊழியன். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் கிராம ஊழியன். கொஸ்டின் 5. சோழன் நாட்டில் பிறந்தொழுகுவது இளமான்கள், யானைகள், மக்கள், கயற்குலம். ஆன்சர் கயற்குலம். சோழ நாட்டில் பிறந்தொழுகுவது கயற்குலம். கொஸ்டின் 6. காவுகளே கொடியவாயின. இதில் காவு என்பதன் பொருள் காடுகள், மலைக்குகை, கடல், யானைகள். ஆன்சர் காடுகள். காவுகளே கொடியவாயின. இதில் காவு என்பதன் பொருள் காடுகள். காவுகளே கொடியவாயின இந்த வரிகள் மெய்கீர்த்தில மெய்கீர்த்தியை எழுதியவர் 2ஆம் ராசராச சோழன். கொஸ்டின் 7. இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில் இல்லத்தில், மன்றத்தில், செய்யுளில், சான்றோர் அவையில். ஆன்சர் செய்யுளில். இயற்புலவரே செய்யுளில் பொருள் வைப்பார். கொஸ்டின் 8. முகம் பெற்ற பணுவல் எனவும் பணுவல் என்பதன் பொருள். ஆன்சர் நூல். பணுவல் என்பதன் பொருள் நூல். கொஸ்டின் 9. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டம் பெற்றவர் 2ஆம் ராசராசன், குலோத்துங்கன், 1ஆம் ராசராசன், விக்கிரம சோழன். ஆன்சர் 2ஆம் ராசராசன். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டம் பெற்றவர் 2ஆம் ராசராசன். கொஸ்டின் 10. யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? ஆன்சர் 1ஆம் ராசராசன். 1ஆம் ராசராசன் காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 1. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். கொஸ்டின் 2. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஆன்சர் காவிரிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. கலைக்கூடமாக காட்சி தருவது. ஆன்சர் சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. கொஸ்டின் 5. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. கொஸ்டின் 6. ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ராதாகிருஷ்ணன் என இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்?
எப்பயுமே மறக்கக்கூடாது. தாராபாரதி ராதாகிருஷ்ணன் தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். ஆன்சர் தாராபாரதி. கவிஞாயிறு யார்? தாராபாரதி. கொஸ்டின் 8. விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதையை எழுதிய கவிஞர். ஆன்சர் தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதை எழுதியவர் தாராபாரதி. கொஸ்டின் 9. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக விளங்குவது. ஆன்சர் பாரத நாடு. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக விளங்குவது பாரத நாடு. கொஸ்டின் 10. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். ஆன்சர் மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். கொஸ்டின் 12. பெயர் சொல் வினை சொல்லின் தன்மையை மிகுபடுத்த வரும் சொல். ஆன்சர் உரிசொல். பெயர் சொல் வினை சொல் தன்மையை மிகுபடுத்த வரும் சொல் உரிசொல். கொஸ்டின் 13. செயலை குறிக்கும் சொல். ஆன்சர் வினை சொல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். கொஸ்டின் 14. கீழ் வருவனவற்றுள் பெயர் சொல் எது? பெயர் சொல் எது? ஆன்சர் நன்மை. நன்மை என்பது பெயர் சொல். கொஸ்டின் 15. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 16. பல மொழிகள் கற்ற புலவர். பல மொழிகள் கற்ற புலவர். ஆன்சர் பாரதியார். கொஸ்டின் 17. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஆன்சர் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம். அடுத்ததா கொஸ்டின் 19. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 20. தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் அப்பர் தேவாரம். கமுகு அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா பாக்கு. பாக்குடைய தாவர இலை பேர் பார்த்தீங்கன்னா கூந்தல். உழவர் என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் நற்றிணை. உழவர் என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. பாம்பு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் குறுந்தொகை. அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். அரசு. ஆன்சர் திருக்குறள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண். ஆன்சர் ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண்ணு ஆதிரை. கொஸ்டின் 27. மணிமேகலையின் வேறு பெயர். ஆன்சர் பசிப்பினை போக்கிய பாவை. மணிமேகலையின் வேறு பெயர் பசிப்பினை போக்கிய பாவை. கோவலன் மாதவியின் மகள் பெயர். ஆன்சர் மணிமேகலை. கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை. கொஸ்டின் 29. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 30. மணிமேகலை டேஸ் நகரை சேர்ந்தவர். ஆன்சர் பூம்புகார். மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவள். கொஸ்டின் 31. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர் நம் முன்னோர்கள் அந்த காலத்துல காரணம் கருதாமல் பெயர் வச்சிருப்பாங்க. அதற்கு பெயர் தான் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண்ணு. காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர். ஆன்சர் வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர். ஆன்சர் வாழை. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. 5. இது எவ்வகை பெயர். ஆன்சர் பண்பு பெயர்.
குளம் இது எவ்வகை பெயர்? ஆன்சர் இடுகுறி பெயர். குளம் என்பது இடுகுறி பெயர். பெட்டி என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் இடுகுறி பெயர். பெட்டி என்பது இடுகுறி பெயர். எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும். எளிதாகும். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் குற்றம். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். கொஸ்டின் 39. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். கொஸ்டின் 41. இரு பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது. ஆன்சர் ஏகதேச உருவக அணி. இரு பொருள் இருக்குன்னா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருப்பது ஏகதேச உருவக அணி. கொஸ்டின் 42. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. புறப்பொருள் வெண்பா மாலை. கொஸ்டின் 43. சுழன்று ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. ஆன்சர் திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. கொஸ்டின் 44. முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் என்று கூறியவர். ஆன்சர் தேவநேய பாவாணர். முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். கொஸ்டின் 45. நீரின்றி அமையாது உலகு இவ்வடி இடம்பெற்ற நூல். ஆன்சர் திருக்குறள். நீரின்றி அமையாது உலகு இவ்வடி இடம்பெற்ற நூல் திருக்குறள். கொஸ்டின் 46. பலகொற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா அழகதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உளவா பலகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். இந்த அடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நாலடியார். கொஸ்டின் 47. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணருதலை எத்தனை ஞானிகள் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. ஆன்சர் தாராபாரதி. கொஸ்டின் 48. சீவக சிந்தாமணி என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் திருத்தக்க தேவர். கொஸ்டின் 49. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஆன்சர் பாரதிதாசன். கொஸ்டின் 50. கொங்குதேறு வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இப்பாடல் அமைந்துள்ள நூல். ஆன்சர் குறுந்தொகை. கொங்குதேறு வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இப்பாடல் அமைந்துள்ள நூல் குறுந்தொகை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.